மகாராஷ்டிராவில் அடுத்த அரசியல் திருப்பமாக காங்கிரசின் எம்எல்ஏக்கள் அதிரடியாக தகுதி நீக்கம் செய்யப்போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் மேலவைக்கான 11 இடங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி தேர்தல் நடந்தது. மகாயுதி கூட்டணி 9 வேட்பாளர்களையும் மகா விகாஸ் அகாதி 3 வேட்பாளர்களையும் களமிறக்கி இருந்தது. அதாவது 11 இடங்களுக்கு 12 வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். மேலவை தேர்தலை பொறுத்தவரை 11 இடங்களுக்கான போட்டியில் 11 வேட்பாளர்களுக்கும் மேல் களமிறக்கப்பட்டால் முன்னுரிமை வாக்குமுறைப்படி தேர்தல் நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் மகாயுதி கூட்டணியை பின்னுக்கு தள்ளி மகா விகாஸ் அகாதியே அதிக இடங்களை கைப்பற்றியிருந்தது. அதே வெற்றி மேலவை தேர்தலிலும் தொடரும் என்றே நம்பியது மகா விகாஸ் அகாதி கூட்டணி. ஆளும் கூட்டணியான பாஜக சார்பில் 5 வேட்பாளர்களும், ஷிண்டே சிவசேனா, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் தலா 2 வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டனர். அதேபோல் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சார்பில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா தலா 1 வேட்பாளரும் களமிறக்கப்பட்டனர். இந்த கூட்டணியை சேர்ந்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சி நிறுத்திய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தது. மகாராஷ்டிராவில் மேலவை தேர்தல் அதிக கவனத்தை பெற்றது. காரணம், 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் மகாராஷ்டிராவில் மேலவைக்கான தேர்தல் நடந்தபோதுதான் முதல் அரசியல் திருப்பத்தை சந்தித்தது மகாராஷ்டிராவின் அரசியல் களம். அப்போது காங்கிரஸ், பிளவுபடாத சிவசேனா மற்றும் பிளவுபடாத தேசியவாத காங்கிரஸ் ஒரே அணியில் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த கூட்டணியின் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அதுதான் உத்தவ் தாக்கரேவின் அரசு கவிழ முதல் படியாக இருந்தது. மேலவையில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை, எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இரண்டையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு வேட்பாளர் வெற்றி பெற 23 முன்னுரிமை வாக்குகள் பெற வேண்டும். அதன்படி 37 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரதன்யா சதுவுக்கு 30 எம்எல்ஏக்கள் வாக்களிக்கவும், மீதமுள்ள 7 எம்எல்ஏக்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனா வேட்பாளர் மிலிந்த் தாக்கரேவுக்கு வாக்களிக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது பிரதன்யா சதுவுக்கு 25 வாக்குகளும், மிலிந்த் தாக்கரேவுக்கு 22 வாக்குகளும் கிடைத்துள்ளன. இதில் மிலிந்த் தாக்கரேவிடம் ஏற்கனவே 15 வாக்குகள் இருந்ததால் காங்கிரசிலிருந்து 7 பேர் மட்டும் அவருக்கு வாக்களித்திருக்கின்றனர். மொத்தம் 22 வாக்குகள் பெற்று மிலிந்த் தாக்கரே 2வது சுற்றில் வெற்றி பெற்றார். இதற்கிடையில் சரத்பவார் ஆதரவு பெற்ற விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சியின் வேட்பாளர் ஜெயந்த் பட்டில் 12 வாக்குகள் பெற்றார். இந்த 12 வாக்குகளும் ஏற்கனவே அவர்களிடம் இருந்ததால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயந்த்துக்கு வாக்களித்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை. மொத்தமாக வெளியான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 7 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்டதாக சொல்லப்பட்டது. இதுவே மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் புயலை கிளப்பியது. தேர்தலுக்கு முன்னர் வரை அஜித் பவாரிடம் இருக்கும் எம்எல்ஏக்களை கிராஸ் ஓட்டிங் செய்ய அதிக வாய்ப்புகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அஜித் பவார் அணியிடம் 42 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கு 47 வாக்குகள் பதிவாகியிருந்தது. இத்தேர்தல் மூலம் அஜித் பவார் தனது கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அணி மாறி வாக்களித்ததும் வெளிச்சத்துக்கு வந்தது. எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்துவிடக் கூடாது என்று தேர்தலுக்கு முன்னரே ஒவ்வொரு கட்சியும் தங்களது எம்எல்ஏக்களை நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைத்திருந்தனர். அப்படி இருந்தும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாற்றி வாக்களித்திருப்பது சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கிறது. இதனால் காங்கிரஸ் தலைமை மாற்றி வாக்களித்த எம்எல்ஏக்களை கட்சியிலிருந்தே நீக்க முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. காங்கிரசின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் KC வேணுகோபால் கட்சியின் ஆணையை பின்பற்றாத எம்எல்ஏக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த சம்பவம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பும் உண்டாகியிருக்கிறது.